ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் சர்க்கஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்தது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் இருக்கக்கூடிய கந்தசாமி கண்டர் ஸ்கூல் கிரவுண்டில் தான் இந்த சர்க்கஸ் நடந்துகிட்ருக்கு. லாஸ்ட் இயர் இதே பிளேஸில் சர்க்கஸ் நடந்தது. அதோட வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் 3 ஷோ நடக்கும். நாங்கள் இப்போது ஈவினிங் 7 o'clock வந்திருக்கோம். தைரியத்தை விடப்படாது. அசிங்கமே இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல். அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க.
இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இந்த ஃபுல் ஷோவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் என்னோட ஃபேவரட் பார்ட்னா இந்த பெட்ஸ் பண்ணது தான். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஷோ தான் இதெல்லாம். அப்போது நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிங்கம், புலி, மங்கீஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க அனிமல்ஸு. பட் இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. பட் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரியான கலைக்கும் இந்த மாதிரியான கலைஞர்களுக்கும் நம்ம தாங்க நிறைய சப்போர்ட் பண்ணணும். உங்கள் ஊரில் சர்க்கஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள். குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போங்க. அவங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். என் ஹஸ்பண்டோட ஃபேவரட்னா இதுதாங்க, மோட்ரு பைக் ஓட்டுறது. அந்த கூண்டுக்குள்ளே 2-3 மோட்ரு பைக்கு ஓட்டுவாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எப்போ வரும் எப்போ வரும்னு ஷோ ஆரம்பித்ததுலேருந்து அவர் கேட்டுகிட்டே இருந்தார். ஃபைனலாக அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இது என் பையன் பார்த்துட்டு இதே மாதிரி பைக் எனக்கும் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு இது குழந்தைங்களுக்கும் ஃபேவரட்டான கேமாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த பால் ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்தது. மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக இந்த பாலை கொண்டு போய் அவங்க அந்த கூடையில் போடணும். பட் அதை ட்ரை பண்ணி ஃபைனலாக தான் அதை போட்டாங்க. காற்று அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்தது. அண்டு இதுவுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கேமுங்க. குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கேம். ஜோக்கஸ் பண்ணுறது செம்ம காமெடியாக இருக்கும். பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும்.
இந்த ஜோக்கர்ஸ் கேம் பயங்கர காமெடியாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிறாங்க. அது என்ன மெசேஜ், இந்த கேமில் உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. கிங்காங் சைக்கிளிங் பண்ணுது. இதெல்லாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நாங்கள் நிறைய ஷோஸ் பார்த்தோம் அன்னைக்கு. பட் உங்களுக்கு நாங்கள் கம்மியாக தான் காமிச்சிருக்கோம். சர்க்கஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க, ரொம்பவே கஷ்டம். அதையும் மீறி அவங்க பண்ணுறாங்கன்னா மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக மட்டும்தான். திடீர்னு ஒரு 10 மினிட்ஸ் பயங்கர மழைங்க. மழை வந்தாலும் அவங்க கடமையை அவங்க செஞ்சுட்டே தான் இருக்காங்க. மழை வந்து நனைஞ்சு உள்ளெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் ட்ரெண்டு தானே போட்டிருப்பாங்க, அதனால தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் ஷோ நடத்திட்டே தாங்க இருக்காங்க. இந்த ஹோல் சர்க்கஸ் ஷோவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதில் எங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெட்டு வந்ததும் அண்ட் ஜோக்கர்ஸ் பண்ணதும் தான். உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட ஷோ முடிஞ்சதுங்க. நாமக்கல்ல இருந்தீங்கன்னா இந்த சர்க்கஸை நேரில் போய் பாருங்கள். நம்ம போய் பார்க்குறதுனால இந்த மாதிரி கலைஞர்களுக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஓவரால் இந்த ஷோ ஃபுல்லாகவே ரொம்ப நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்தது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேங்க்யூ ஸோ மச்.